நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் தான். பட் டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா பாம்பேலேருந்து எங்கள் அக்கா வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து அங்கே மேக் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணேன். ஸோ நம்ம கொஞ்சம் டிஷ்ஷஸ் பண்ணுவோம், அவங்க ஸ்டைலில் பண்ணுறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இப்போ வந்து நம்ம தக்காளி குருமா வைக்க போகிறோம். இதுக்கு வந்து 4 பழுத்த தக்காளி, ஒரு தேங்காய் திருவுனது, சோம்பு, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து வீட்டில் நான்வெஜ் செய்யாதப்போ இல்லை வீட்டில் வேறு காய்கறி இல்லாதப்போ ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ தாளிப்பு பொருளெல்லாம் நீங்கள் போட்டுருங்க. ஒரு பிரிஞ்சியில் ஒரு ஸ்டார், அதுக்கப்புறம் கடல்பாசி, இது எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரும். ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸோ இஞ்சி பொடி பேஸ்ட் போட்டு கிண்டிக்கோங்க. ஸோ ஷூட் பண்ணும்போது ஃபோனில் வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம்னால கொஞ்சம் வீடியோ வந்து ஜூமில் போயிட்டு வருது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு தான் இந்த குருமா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா தக்காளி அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு எண்ணெய் நல்லா மேலே கொதித்து வந்ததுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், ஓகேவா, சீரகத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்க்கணும். ஸோ நான் வந்து மிளகாய் தூளுக்கு பதில் நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து எனக்கு தக்காளி குருமா நம்மளுக்கு அது ரெட்டிஷாக தான் வரும். ஸோ வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்கும்போது அது இன்னும் வந்து நல்லா ரெட்டிஷாக கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக அது சேர்த்துருக்கேன். ஸோ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்டி சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேவையான அளவு அதை மிக்ஸில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ இந்த டைமில் வந்து உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுருங்க. ஸோ உங்கள்கிட்ட கொத்தமல்லி, புதினா இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அக்கா வந்து ஸோ பால்கோவா வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ ப்ளஸ் புளி மிட்டாய் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து சாப்பிட்டுட்டு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டில் லஞ்சுக்கு வந்து ஸோ என்னது கேபேஜையும் கேரட்டையும் போட்டு ஒரு சின்ன ஸ்லைஸ் மாதிரி பொரியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ குடிச்சாச்சு. சன்னா மசாலா ஆல்ரெடி பாயில் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து லஞ்சுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் முடிச்சாச்சு. ஸோ அதை வச்சு வந்து நைட் சன்னா பண்ணியிருந்தாங்க. இது வந்து சப்பாத்தி எல்லாம் போட்டிருந்தது நைட் டின்னருக்கு. ஸோ இது வந்து ஒருத்தவங்க தேய்க்க ஒருத்தவங்க போட அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணி மாற்ற, இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி இந்த டீம் ஒர்க் மாதிரி பண்ணுவோம்ல கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ வந்து சன்னா மசாலா சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து ரெசிபி நான் கேட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்ஷால்லா ட்ரை பண்ணுவோம் நம்ம சேனலில். அப்படி இல்லைன்னா அவங்க பாம்பே போகிறதுக்குள்ளே திரும்ப பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து அதையுமே வந்து நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸோ வந்து குழம்பெல்லாம் ஃபார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ கத்திரிக்காயை வச்சு ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து கருவாடு தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லோ ப்ரெஷரில் ஸோ வந்து சாப்பிட வேணான்னு பார்த்தேன். பட் வந்து எனக்கு கருவாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி சம்மரில் புது கசின் வந்தாங்க, அவங்க புதுசாக டிஷ் ட்ரை பண்ணி தந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.